சுற்றமனைத்தும் காப்பவனே, செய்தொழிலில் ஏற்றம் தருபவனே, எடுத்த செயலில் வெற்றி கொடு, என் ஆற்றல் பெருகிட அருளை கொடு. அடுத்ததாக ஆதிகால தக்குப்பஞ்சர் மகத்துவத்தை தங்களிடம் விளக்க என் அன்பு சகோதரர் ரமேஷ் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். வருகை தந்திருக்கிற உடன் மாணவர்களுக்கும் சிறப்பு விருந்தினர்களுக்கும் முதலாவது என் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு ஒரு நன்றி சொல்லணும்னு ஒரு ஆசை, அதனால தான் சார்கிட்ட கேட்டிருந்தேன். இது இவ்வளோ பெரிய ஃபங்க்ஷன். நம்ம என்னென்னா, எனக்கு நன்றி சொல்கிறது ரொம்ப பிடிக்கும். அது செய்யணும்னு நினைப்பேன் நான். நம்ம வாழ்க்கை ஆண்டவர் நமக்கு எவ்வளோ செய்கிறாரு. இந்த உடம்பு ஆரோக்கியம், நம்ம வாழ்கிற வாழ்க்கை எதுவுமே நம்ம கஷ்டம் வரும்போது தான் ஆண்டவரை தேடுவோம், நம்ம நன்றி சொல்லுவோம். அதனால் எனக்கு இந்த சாரை பார்க்கும்போது எனக்கு நன்றி சொல்லணும்னு ஆசை. நமக்கு ஆண்டவர் தான் கொடுக்குறாரு வாழ்க்கை. ஆனால் நம்ம நன்றி சொல்கிறதுனால அவருக்கு என்ன ஆகிட போகுது? நம்ம ஏதாவது கடவுளுக்கு செய்ய முடியுமா? கடவுள் தான் நமக்கு செய்வார், நம்ம கடவுளுக்கு எதுவுமே செய்ய முடியாது. அப்படி ஒரு அனுபவத்தை என்னுடைய ஆசிரியர் தமிழ் சார் ஐயா அவர்கிட்ட பார்த்தேன். நான் என்னோடய நண்பர் மகள் படித்து பட்டமளிப்பு விழாவுக்காக வந்தேன். அப்போ கூட வரும்போது பார்க்கும்போது சின்ன பழமொழி ஒன்று இருக்கு இல்லைங்களா, நம்ம உன் நண்பர் யார் என்று சொல், நீ யார் என்று சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது சைனீஸ் மெடிசனால் அது விஷயமா சொல்லாமேன்னு ஒரு சின்ன விஷயம்தான். உன் நண்பர் யார் என்று சொல், நீ யார் என்று சொல்கிறேன் அப்படின்னும் போது ஐயாவை பார்க்கும்போது எனக்கு ஐயா நண்பராக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவர் கிளினிக்கில் சும்மா சாதாரண ஒரு வேலைக்காரனாக இருந்தால் கூட போதும், நம்ம கற்றுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்தது. தனியாக கூப்பிட்டு கேட்டேன், சார் எனக்கு படிப்பு வராது, 10th ஃபெயிலு, +2 ஃபெயிலு, டிகிரி படிக்கும்போதும் ஃபெயிலு சார், எல்லாத்துலேயும் ஃபெயிலு சார் அப்படின்னு. படிக்கணும்னு ஆர்வம் இருக்கா அப்படின்னு. ரொம்ப ஆர்வம் இருக்குது சார். சரி வாங்க அப்படின்னாரு. எதுக்குமே நோ சொல்லலை. மக்கள்னு சொன்னால் படி, ஃபீஸில் படி. சார் சண்டே நான் சர்ச்சுக்கு போயிடுவேன், என்னால் ஆன்லைன் அட்டன் பண்ணி. சரி பரவாயில்ல, திங்கக்கிழமை கிளாஸ் பார்ப்பியா? பார்ப்பேன். அப்படி பாரு அப்படின்னாரு. என்னால் இப்படிப்பட்ட ஒரு மனுஷங்களுக்கு பார்த்தீங்கன்னா சில பேருக்கு நினைப்போம், நம்ம ஏதாவது செய்யணும்னு நினைப்போம், நம்ம கையில் எந்த அதிகாரமும் இருக்காது. இன்னைக்கு ஒரு குழந்தைங்க படிக்கிறதுக்காக எவ்வளோ சிரமப்படுறாங்கன்னு பெற்றோர்கள் பிள்ளை எல்லாருக்குமே தெரியும். ஒரு படிக்கணும்னாலே எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. எனக்கு இவ்வளோ ஈஸியாக அது கொடுத்ததுக்கு நன்றி சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். எனக்கு அந்த பவர் எதுனா இருந்தாலும் அந்த கல்வி தந்தைன்னு சொல்கிறாங்க பாருங்கள், அந்த மாதிரி அதிகாரத்தை கல்விக்கு உண்டான அதிபதியாக அவர் ஆக்கணும்னா நிறைய பேருக்கு அது பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னை படிக்க வச்சது பாருங்கள், என் லைஃப் டைமில் இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் அதை படிப்பை முடித்து டிகிரி வாங்கினது. அதை படிக்க தெரியாதுன்னு சொன்னப்போ அவங்க சொல்லிக் கொடுத்த விதம் இருக்குது இல்லைங்களா. சாராக இருக்கட்டும், 2 ஆசிரியர் இருக்காங்க, அனீஸ் மேடம், பாத்திமா மேடம், 2 பேருமே ரொம்ப அன்போடையும் கனிவோடையும் சொல்லி கொடுத்தாங்க. எனக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காது. அதனால் ஒரு சில புள்ளி ஒருத்தர் கேட்கும்போது டக்குன்னு என்ன பண்ணேன், 2-3 புள்ளி ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு ஒரு 7 புள்ளி மட்டும்தான் அவருக்கு போட்டுட்டு வரட்டும்னு போனேன். போகும்போது மறந்துட்டேன், எப்படி பண்ணுறதுன்னு தெரியாமல் கையில் பேனா வச்சு வரைஞ்சிக்கிட்டு ஒரு 5 புள்ளி மனப்படமாக போட்டு 2 புள்ளி அங்கே போய் மறந்துட்டேன். அவர்கிட்ட பேண்ட்டை தூக்கி இப்போ எங்கே புள்ளி இருக்குன்னு பார்க்க முடியாது, ரொம்ப தர்மசங்கடமாக போச்சு. ஆனாலும் கஷ்டப்பட்டு போட்ட உடனே தெரியாமல் போட்டுட்டு வந்துட்டேன். அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அவர் கூப்பிட்டு, ரமேஷ் இன்னைக்கு தான்ப்பா ரொம்ப நல்லா தூங்கினேன், ரொம்ப தேங்க்ஸ்ப்பா, எங்கேப்பா படிக்கிற, நல்லா பண்ணியிருக்க அப்படின்னு. எனக்கு சார் ஞாபகம் தான் இதில் நம்ம பணி என்ன இருக்குது, ஒன்றுமே கிடையாது. ஆண்டவர் சொல்லுவார், சார் சொல்லுவார், எது செய்தாலும் நான் செய்யலை, இறைவன் செஞ்சிருக்காருன்னு நினைப்பாங்க. நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் எது செஞ்சாலும் நான் செய்யலை, எங்கள் ஆசிரியர் தான் என்னை செய்ய வச்சாரு அப்படின்னு தான் நினைப்பேன். அந்த அளவுக்கு அவருக்கு நன்றி சொல்லணும்னு ஒரு ஆசை. எவ்வளோ நன்றி சொன்னாலும் வாழ்க்கை பத்தாது. இந்த சேவை அவர் இன்னும் தொடரணும், நீண்ட ஆயுளோடையும் நல்ல செல்வத்தோடையும் நல்ல உடல் ஆரோக்கியத்தோடையும் இந்த 13 வருஷம் இல்லை 130 விழாவோட அவர் சந்தோஷம் இதே மாதிரி அவர் கொண்டாடணும்னு எனக்கு ஒரு ஆசை. கண்டிப்பாக நான் ஜெபிக்கிற பழக்கம் இருக்குது. என் ஜெபத்தில் அவர் கண்டிப்பாக நான் நினைப்பேன், ஆசிரியர்கள் நினைப்பேன். இந்த அருமையான சந்தர்ப்பத்தை எனக்கு கொடுத்ததும் பொறுமையோடு நீங்கள் கேட்டதுக்கும் உங்கள் டைமை வீணடிச்சிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் என்னை தயவாக மன்னிச்சு நன்றி சொல்லி நன்றி 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 என் மனமார்ந்த நன்றி சொல்லி முடிச்சு. நன்றி ஐயா. உங்கள் ஆழமான கருத்துக்கள் இந்த விழாவை இனிமையாக்குகிறது. என் அன்பு சகோதரர் ரமேஷ் அவர்கள் நன்றி.